மார்க்கு எழுதின சுவிசேஷம் 4வது அதிகாரம் 36 முதல் 40 வரை. அவர்கள் ஜனங்களை அனுப்பிவிட்டு அவர் படவில் இருந்தபடியே அவரை கொண்டு போனார்கள். வேறே படவுகளும் அவரோடே கூட இருந்தது. அப்பொழுது பலத்த சுழல் காற்று உண்டாகி படவு நிரம்பத்தக்கதாக அலைகள் அதன்மேல் மோதிற்று. கப்பலின் பின்னணியத்தில் அவர் தலையணையை வைத்து நித்திரையாயிருந்தார். அவர்கள் அவரை எழுப்பி, போதகரே, நாங்கள் மடிந்து போகிறது, உமக்கு கவலை இல்லையா என்றார்கள். அவர் எழுந்து காற்றை அதட்டி கடலை பார்த்து, இறையாதே, அமைதலாயிரு என்றார். அப்பொழுது காற்று நின்று போய் மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. அவர் அவர்களை நோக்கி, ஏன் இப்படி பயப்பட்டீர்கள்? ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாமற் போயிற்று என்றார். நம்மோடு இருக்கிற இயேசு எப்படிப்பட்ட வல்லமையுள்ள தேவன் என்பதை சீடர்கள் அப்பொழுது புரிந்து கொண்டார்கள். எவர்கள் இயேசுவை தங்கள் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் எதற்கும் பயப்படாமல் வாழ்வார்கள். முதலாவது அவர்களுக்கு எல்லாமே இயேசுதான், அல்லது அவர்தான் அவர்களின் மூலதனம். இரண்டாவது, அவரை நேசிக்கிறவர்களுக்கு வழிகாட்டியாய் இருக்கிறார், அல்லது அவர் வழிதான் அவர்களின் செயல். மூன்றாவது, அவர்கள் விசுவாசத்தில் நிலைத்திருப்பார்கள். அதாவது எந்த சூழ்நிலையிலும் பயப்படாமல் விசுவாசத்தில் நிலைத்திருப்பார்கள். அவரை விட்டு விலகாதிருப்பார்கள். இன்றே இயேசுதான் எனக்கு எல்லாம் என்று முடிவு எடுங்கள். நிச்சயமாக நீங்கள் பயப்படாமல் கடைசி வரை வாழ்வீர்கள். ஜெபம். இயேசுவே, நான் பயப்படாமல் வாழ எனக்கு உதவி செய்யும். என்னோடு துணையாயிரும். ஆசீர்வதியும். ஆமேன்.